அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ரஐத்து மூசா என்ற இந்த உதாரணத்துடைய ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறீங்க. ரஐத்து மூசா என்று நாங்கள் சொல்றோம். உதாரணமாக மூசா என்ற இந்த இஸ்மை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மூசா என்பது இது இஸ்மு மக்சூர். ஏன் இஸ்மு மக்சூர்? இதனுடைய கடைசி அலிஃபாக வந்திருக்கிறது. எனவே இஸ்ம் மக்சூர் என்று சொல்லுவோம். இந்த மூசாவை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஒரு ஹரக்கத்துகளும் நாங்க கொடுக்க இயலாது. எந்த ஒரு ஹரக்கத்துகளும் நாங்க கொடுக்க இயலாது. ஃபாத்திமா ரிசானா ஃபாரூக், உங்களோட மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா. விளையக்கூடியவங்க கொஞ்சம் உங்களோட மைக்குகளை பார்த்து கொள்ளுங்க. ஃபாத்திமா ரிசானா ஃபாரூக், உங்களோட மைக்கை கொஞ்சம் ஹைர் இன்ஷா அல்லாஹ். எனவே மூசா என்ற இந்த வார்த்தையை நாங்க பார்ப்போமாக இருந்தால் இந்த மூசா என்ற வார்த்தை இது இஸ்மு மக்சூராக இருக்கிறது. இஸ்மு மக்சூர் என்பது இதிலே 3 ஹரக்கத்துகளும் வருவதென்பது சிரமம், தஅது. எனவேதான் இதுல 3 ஹரக்கத்துகளும் வராது. இங்க 3 ஹரக்கத்துகளும் வராமல் தடுக்கக்கூடிய காரணி தஅதுர் என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் இஸ்மு மங்கூஸ பொறுத்த வரைக்கும் இதுல 2 ஹரக்கத்துகள் வெளியில வராது, தம்மா கஸ்ரா. ஏன் இந்த ரெண்டும் கொடுக்க முடியாதா என்றால் கொடுக்க முடியாது. காரணம் சகல், பாரமாக இருக்கின்ற காரணத்தினால். இது யாவாக இருக்கிறது. எனவே யாவுல இந்த ரெண்டையும் கொடுக்க முடியாது. ஃபத்தஹத்தை பொறுத்த வரைக்கும் ஃபத்தஹத்தை எங்களுக்கு கொடுக்க முடியும், பிரச்சனை ஒன்று இல்லை. அதே போன்று 3வது முத்தக்கல்லிமுடைய யாவுடன் இலாபத் செய்யப்பட்ட ஒரு இசும். உதாரணமாக அஹி என்று சொல்லுகிறோம். அஹி அல்லது கிதாபி என்ற இந்த வார்த்தையை எடுப்போமே. கிதாபி என்ற வார்த்தையை எடுத்தோம்னா என்னுடைய கிதாப், முத்தக்கல்லிமுடைய யாவோட இதை இலாபத் செய்கிறோம். இந்த நேரத்துல 3 ஹரக்கத்துகளும் இங்க தக்தீர்ல தான் வரும். ஹாதா கிதாபி என்னன்னு சொல்லுவோம். அங்க நாங்க லம்மாவை எங்களுக்கு கொண்டு வர முடியாது. லம்மாவை எங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஹாதா கிதாபி என்று சொல்லுவோம். ஏன் கொண்டு வர முடியாது? ஏன் அங்க லம்மா வராமல் தடுக்கின்ற காரணம் என்ன? தடுக்கின்ற காரணம் என்ன என்றால் நாங்கள் சொல்லுவோம் இங்கே முனாசபாவுக்காக வேண்டித்தான் 3 ஹரக்கத்துகளும் வரவில்லை என்று சொல்லுவோம். எனவே 3 ஹாலாத்துகளையும் கிதாபி கிதாபி என்றுதான் நிற்கும். ரஐது கிதாபி இப்படித்தான் சொல்லுவோம். அங்க நஸ்பு நாங்க என்ன செய்யலாது, வைக்க முடியாது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் அராப் ஹுவ தக்யீரு அவாஹிரில் கலிமி லிக்திலாஃபில் அவாமில் தாஹிலத்தி அலைஹா லஃதன் அவ் தக்தீரன். கொண்டு லஃதுல மாற்றம் வரும், அல்லது அந்த மாற்றம் எங்க வரும்டா தக்தீர்ல வரும். அதே போன்று ஃபியல்லையும் இப்படியான 3 காரணிகளும் வரும். முதாரியான ஃபியல் அது அலிஃபை கொண்டு முஅத்தலான ஃபியலாக இருந்தால் அங்க லம்மா ஃபத்ஹா ரெண்டுமே தக்தீரிடப்படும். ஏன் காரணம்? தஅzzur இருக்கின்ற காரணத்தினால். அதே போன்று வாவு யாவு கொண்டு முஅத்தலாக்கப்பட்ட முதாரியான ஃபியலாக இருக்குமாக இருந்தால் இதுல லம்மா தக்தீர்ல வரும். ஏன்? சகலாக இருக்கின்ற காரணத்தினால். ஃபத்தஹாவை பொறுத்த வரைக்கும் வெளியில வரும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அடுத்ததாக பாருங்க, இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் فأقسامه أربعة رفع ونصب وخفض وجزم. அக்ஸாமுஹு என்ற அக்ஸாமுல் இஆராப், இந்த இஆராபுடைய வகைகளாகிறது அர்பஅத்துன் நான்காகும். ஒன்று ரஃப்உன், அடுத்தது வனஸ்புன் வஹஃபுதுன் வஜஸ்முன். ஒன்று ரஃப்உ வரும், இரண்டாவது நஸ்பு வரும், மூன்றாவது ஹஃபல், ஹஃபல் என்ற ஜெர் என்ற கருத்து, மூன்றாவது ஜெர் வரும், நான்காவது ஜஸ்ம், ஜஸ்ம் வரும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பினா சம்பந்தமாக பேசுவதையும் விட்டிருக்கிறார்கள். பினா சம்பந்தமாக பேசவில்லை, ஏனென்றால் ஆரம்ப மாணவர்கள். எனவே பினாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரே நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடியது. எனவே அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அராபை பொறுத்த வரைக்கும் அதில் தான் மாற்றங்கள் ஏற்படும். எனவே அதனுடைய மாற்றங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பினா சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பேசவில்லை. அடுத்ததாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இஅராபுடைய வகைகளை, இஅராபுடைய தாரிஃபை சொன்னதன் பிறகு இஅராபுடைய வகைகளை சொல்லுகிறார்கள். وأقسامه أربعة رفع ونصب وخفض وجزم. அடுத்ததாக சொல்லுகிறார்கள், فللأسماء من ذلك الرفع والنصب والخفض ولا جزم فيها، ولا جزم فيها. فللأسماء من ذلك இவைகள்ல இஸ்ம்களுக்கென்று வரக்கூடியவைகள் அர்ரஃபு, ரஃபு வரும், அதே போன்று வன்னஸ்பு, நஸ்பு வரும், வல் ஹஃப்து, ஜெர்ரு வரும். ஆனால் வலா ஜஸ்ம ஃபீஹா, அதிலே ஜஸம் வராது என்பதாக சொல்லுகிறார்கள். ஜஸமே வராது. அடுத்ததாக சொல்லுகிறார்கள் வலில் அஃஆலி மின் தாலிக், இவைகள்ல ஃபியல்களுக்கென்று வரக்கூடியவைகளாகிறது. அர்ரஃபு, ரஃபு வரும், அதே போன்று வன்னஸ்பு, நஸ்பு வரும், அதே போன்று வல் ஜஸ்மு, ஜஸ்ம் வரும். ஆனால் வலா ஹஃப்த ஃபீஹா, அதிலே ஹஃப்த் என்பது வராது என்பதாக சொல்லுகிறார்கள். இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இஅராபுடைய வகைகளை சொன்னதன் பிறகு இஅராபுடைய தாரிஃபை சொன்னதன் பிறகு இஅராபுடைய வகைகளை சொன்னார்கள். இஅராபுடைய வகைகளை சொன்னதன் பிறகு இந்த இஅராபுடைய வகைகள் ஒவ்வொன்றும் எதற்கு குறிப்பானது என்பது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். எது எதற்கு வரும், எது எதற்குரியது என்பது சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில சுருக்கமாக நாங்க பார்ப்போமாக இருந்தால் ரஃபு, நஸ்ப், அர்ரஃபு வன்னஸ்ப், இந்த ரெண்டு இஅராபுகளும் இது இஸ்முக்கும் வரும், ஃபிஅலுக்கும் வரக்கூடியது. இஸ்முக்கு எது எது வரக்கூடியது, ஃபியல்களுக்கு எவைகள் வரக்கூடியது என்பது சம்பந்தமாக சொன்னார்கள். சுருக்கமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் ரஃபு, நஸ்புன், இந்த ரெண்டுமே இது இஸ்ம்களுக்கும் வரக்கூடியது, அதே போன்று ஃபியல்களுக்கும் வரக்கூடியது. ஹஃபுல், ஜெர்ர பார்ப்போமாக இருந்தால் இது ஹாசும் பில் அஸ்மா, இஸ்ம்களுக்கு மாத்திரம் வரக்கூடியது. அதே போன்று ஜஸ்ம பார்ப்போமாக இருந்தால் இது ஃபியல்களுக்கு மாத்திரம் வரக்கூடியது. அடுத்ததுதான் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபலில் அஸ்மாஇ மின் தாலிக் அர்ரஃபு வன்னஸ்பு வல் ஹஃப்து வலா ஜஸ்ம ஃபீஹா என்று சொன்னார்கள். வலில் அஃஆலி மின் தாலிக், வலில் அஃஆலி மின் தாலிக், இவைகள்ல ஃபியல்களுக்கு வரக்கூடியவைகள் அர்ரஃபு வன்னஸ்பு வல் ஜஸ்மு வலா ஹஃப்த ஃபீஹா என்று சொன்னார்கள். இப்ப இந்த இடத்துல இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் வலில் அஃஆலி மின் தாலிக், வலில் அஃஆலி மின் தாலிக், இவைகள்ல இந்த அக்ஸாமுல் இஅராப், இஅராபுடைய வகைகள்ல ஃபியல்களுக்கு வரக்கூடியது என்று சொன்னார்கள். எனவே இங்க ஃபியல்கள் என்பதை கொண்டு இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள்
எதை நாடி இருக்கிறார்கள் என்றால் முதாரியான ஃபியலை மாத்திரம்தான் நாடி இருக்கிறார்கள். முதாரியான ஃபியலை மாத்திரம் நாடி இருக்கிறார்கள். ஏன்? அக்ஸாமுல் இஅராப், இஅராபுடைய வகைகள் வரக்கூடியது முதாரியான ஃபியல்ல மாத்திரம்தான் வரும். ஏன்? முதாரியான ஃபியல் தான் முஅரப் என்று நாங்கள் சொல்லுவோம். மாதி இது மபினியான ஃபியல். அதே போன்று அம்ரு ஃபியலை பொறுத்த வரைக்கும் இதுவும் மபினியான ஃபியல். முஅரபான ஃபியல் என்றால் அது முதாரியான ஃபியல் மாத்திரம்தான் முஅரப். எனவேதான் இந்த இடத்துல வலில் அஃஆலி மின் தாலிக் என்று சொல்லி அஃஆல் என்று அவர்கள் ஜம்மாக கொண்டு வந்தாலும் அவர்களுடைய முராத் என்பது இது முதாரியான ஃபியல் மாத்திரம்தான். எனவே முதாரியான ஃபியல்ல ரஃப்உ வரும், அதே போன்று நஸ்பு வரும், ஜஸ்ம் வரும். லா ஹஃத ஃபீஹா, அதிலே ஹஃத் என்பது வராது. இது எந்த அடிப்படையில் நாங்கள் சொல்லுவோம் என்றால் இஅராப் சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசியதால் இங்கே இவர்களுடைய முராத் இது முதாரியான ஃபியல் தான். ஆனாலும் எங்களுக்கு மறைமுகமாக சொல்லுகிறார்கள் எந்த ஃபியலாக இருந்தாலும் அதிலே ஹஃபுல் ஜெர் என்பது வராது. ஆனால் மாதியான ஃபியலில் நாங்கள் முன்னால பார்த்தத மாதிரி இல்திகா சாக்கினைன் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் அந்த நேரத்தில் இந்த ஆரித கவனிச்சு நிச்சயம் நாங்கள் அதற்கு கஸ்ரா செய்வோம் என்பதையும் இந்த இடத்தில் எங்களுக்கு மறைமுகமாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்றுதான் அடுத்ததாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எதை சொன்னதன் பிறகு இந்த இஅராபுடைய வகைகள்ல இஸ்ம்களுக்கு எவைகள் இருக்கிறது, ஃபியல்களுக்கு எவைகள் சொந்தமானது என்பதை சொன்னதன் பிறகு எங்களுக்கு எதை சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் இந்த இஅராபுடைய வகைகளான ரஃப்உ, நஸ்பு, அதே போன்று ஹஃபுல், ஜர்ரு, ஜஸம் இவைகளுக்குரிய அடையாளங்கள் சம்பந்தமாக பேசி காட்டுகிறார்கள். இவைகளுக்குரிய அடையாளங்கள் சம்பந்தமாக பேசி காட்டுகிறார்கள். இதனை நாங்க படிக்கிறதுக்கு முன்னால நாங்க ஒரு சில விஷயங்களை பார்க்கணும். அதுல ஒன்றுதான் இஸ்மை பொறுத்த வரைக்கும், பொதுவாக இஸ்மை பொறுத்த வரைக்கும் இத 3 விதமாக நாங்க பங்கு பிரிப்போம். எதை கவனிச்சு? ஒருமை, இருமை, பன்மை, இஃப்ராத், தஸ்னியா, ஜம் இவைகளை கவனித்து 3 விதமாக பங்கு பிரிப்போம். இஸ்ம் முதலாவது பங்கு பிரிப்போம் முஃப்ரத் என்று பங்கு பிரிப்போம், ஒருமை. இரண்டாவது முசன்னா, இருமை என்று பங்கு பிரிப்போம். மூன்றாவது ஜம் என்று பங்கு பிரிப்போம். முஃப்ரத் என்றால் ஒன்றின் மீது அறிவிக்குமாக இருந்தால் அதற்கு சொல்லுவோம் முஃப்ரத் என்று சொல்லுவோம். முசன்னா என்றால் 2 மீது அறிவிக்குமாக இருந்தால் அதற்கு முசன்னா என்று சொல்லுவோம். அதே போன்று ஜம் என்றால் அது 2 விடவும் அதிகமாக அறிவிக்குமாக இருந்தால் அது 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், அவைகளுக்கு நாங்கள் ஜம் என்று சொல்லுவோம். இந்த ஜம்ஐ பொறுத்த வரைக்கும் ஜம்ஐ பிரதானமாக நாங்கள் 3 விதமாக பங்கு பிரிப்போம். ஒன்று ஜம்உ முதக்கர் சாலிம் என்று சொல்லுவோம், ஜம்உ முதக்கர் சாலிம் என்று சொல்லுவோம். அடுத்தது ஜம்உ முஅன்னஸ் சாலிம் என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் ஜம்உ தக்சீர் என்று சொல்லுவோம். ஜம்உ முதக்கர் சாலிம் என்றால் எங்களுக்கு தெரியும் அதனுடைய இறுதி என்பது இது வாவு நூனை கொண்டு அல்லது யா நூனை கொண்டு அதனுடைய முஃப்ரதை விடவும் மேலதிகமாக ரஃபுடைய ஹாலாத்தாக இருக்குமாக இருந்தால் வாவு நூன் வரும். அதே போன்று நஸ்புஜருடைய ஹாலாத்தாக இருக்குமாக இருந்தால் யா நூன் வரும். உதாரணமாக முஃமின் என்ற வார்த்தை இருக்கிறது. இதை ஜம்மாக நாங்க ரஃபுடைய ஹாலாத்துல சொல்லக்கூடிய நேரத்திலே முஃமினூன் என்று சொல்லுவோம். நஸ்புஜருடைய ஹாலாத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் முஃமினீன் என்று சொல்லி யா நூனை நாங்க சேர்ப்போம். அதே போன்று முஅன்னஸ் சாலிம் ஜம், முஅன்னஸ் சாலிம் ஜம்ம பார்ப்போமாக இருந்தால் அதனுடைய முஃப்ரதை விடவும் மேலதிகமாக ஒரு அலிஃபும் தாவும் வரும். உதாரணமாக முஃமினத்துன் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? முஃமினாத்துன் ஒரு அலிஃபையும் தாவையும் மேலதிகமாக சேர்த்து முஃமினாத்துன் என்று சொல்லுவோம். சாதிகாத் என்று சொல்லுவோம், முஸ்லிமாத் என்று சொல்லுவோம்.
அதே போன்றுதான் மூன்றாவது வகை ஜம்உ தக்சீர். ஜம்உ தக்சீரை பொறுத்த வரைக்கும் இது அதனுடைய முஃப்ரதுடைய அந்த சீகாவிலே ஒரு மாற்றத்துடன் வரக்கூடியது. உதாரணமாக ரஜுல், ரஜுல் அப்படியே இருக்க ஒரு அமைப்பிலே உடைந்து வரக்கூடியது ரிஜால் என்று வரும். கிதாப் அப்படி இருக்க குத்துப் என்று வரும். இப்படி வரக்கூடியவைகளுக்கு சொல்லுவோம் ஜம்உ தக்சீர் என்று சொல்லுவோம். எனவே பின்னால வரக்கூடிய அந்த பாடத்தை நாங்கள் படிப்பதற்கு இந்த வகையை நாங்க ஞாபகம் வைத்துக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். அடுத்ததாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வருகிறார்கள் பாபு மஅரிஃபத்தி அலாமாத்தில் யாராப், யாராபுடைய அடையாளங்களை அறிவது பற்றிய பாடம். லிர்ரஃப்இ அர்பஉ அலாமாத்தின், ரஃப்உக்கு 4 அடையாளங்கள் இருக்கிறது. ரஃப் என்பது இது யாராபுடைய வகை, யாராபுடைய வகைகள்ல ஒன்றுதான் ரஃப்உ. இந்த ரஃப்உக்கு 4 விதமான அடையாளங்கள் இருக்கிறது. அதுல முதலாவது அடையாளம் அத்தம்மத்து, இரண்டாவது அல் வாவு, மூன்றாவது அல் அலிஃபு, நான்காவது அந்நூனு. இந்த 4 அடையாளத்தையும் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றாக என்ன செய்ய போகிறார்கள், எங்களுக்கு சொல்ல போறார்கள். ஃபஅம்ம தம்மத்து, லம்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபதகூனு அலாமத்தன் லிர்ரஃப்இ, அது ரஃப்க்குரிய அடையாளமாக வரும். ஃபி அர்பஅத்தி மவாதிஅ, 4 இடத்திலே லம்மாவை பொறுத்த வரைக்கும் ரஃப்க்குரிய அடையாளமாக 4 இடங்களிலே வரும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த 4 இடங்களையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். முதலாவது ஃபில் இஸ்மில் முஃப்ரதி, ஃபில் இஸ்மில் முஃப்ரதி, இஸ்மு முஃப்ரதிலே வரும். இஸ்மு முஃப்ரதிலே ரஃப்க்குரிய அடையாளமாக லம்மா வரும். அதே போன்று இரண்டாவது இடம் சொல்லுகிறார்கள் வஜம்உ தக்சீர். ஜம்உ தக்சீர்ல இஸ்மு முஃப்ரத் என்றா என்ன, ஜம்உ தக்சீர் என்றா என்ன முன்னால பார்த்துட்டோம் நாங்க. ஜம்உ தக்சீர்ல ரஃபுடைய அடையாளமாக தம்மா வரும். அதே போன்று ஜம்உல் முஅன்னஸ் சாலிம், முஅன்னஸ் சாலிம் ஜம்உலையும் ரஃபுக்குரிய அடையாளமாக தம்மா வரும். நான்காவதாக சொல்லுகிறார்கள் வல் ஃபிஅலில் முதாரிஇ, முதாரியான ஃபியலிலே ரஃபுக்குரிய அடையாளமாக தம்மா வரும். அல்லதி, எப்படியான முதாரியான ஃபியல் என்றால் லம் யத்தஸில் பி ஆகிரிஹி ஷைஉன், லம் யத்தஸில் பி ஆகிரிஹி, அதனுடைய இறுதியிலே சேரவில்லை, ஷைஉன், எதுவுமே சேரவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். அதனுடைய இறுதியிலே எதுவுமே சேரவில்லை என்பதாக சொல்லுகிறார்கள். இதை கொண்டு முராத் எதுவுமே சேரவில்லை என்றால் நாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்று ஜம்மாக நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய நூன், அதே போன்று தஸ்னியாவுடைய நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய நூன், இப்படியான விடயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வரக்கூடிய கிளாஸ்ல இது சம்பந்தமாக விரிவாக என்ன செய்வோம், நாங்கள் உதாரணங்களோட ஒவ்வொன்றாக பார்ப்போம். இஸ்மு முஃப்ரதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி சொல்லுவோம், உதாரணமாக தாலிப் என்ற வார்த்தையை வைப்போம், ஜாஅத் தாலிபு என்று சொல்லுவோம், ஜாஅத் தாலிப் என்று சொல்லுவோம். ஜம்உ தக்சீரை பொறுத்த வரைக்கும் துல்லாப் என்ற வார்த்தையை நாங்கள் போடுவோமாக இருந்தால் ஜாஅத் துல்லாப் என்று சொல்லுவோம். முஅன்னஸ் சாலிம் ஜம்உ ஜாஅத்தி தாலிபாத் என்று சொல்லுவோம். அதே போன்று ஃபிஅல் முதாரி அல்லதி லம் யத்தஸில் பி ஆகிரிஹி ஷைஉன், கடைசியில் எதுவுமே சேராத முதாரியான ஃபியல். உதாரணமாக யக்துபு, வெறுமனே வரக்கூடிய முதாரியான ஃபியல். யக்துபானி என்று வரவும் இல்லை, யக்துபூன என்று வரவும் இல்லை, வெறுமனே யக்துபு என்று வந்திருக்கிறது. எனவே இதுல யக்துபு ரஃபுக்குரிய அடையாளமாக லம்மா இங்கே வந்திருக்கிறது.
ஹைர் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக எங்களுடைய அடுத்த பாடத்தில் ஏனைய பகுதிகளை நாங்கள் படிப்போம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.